பேரலை நேயர்களுக்கு வணக்கம். வக்ஃபு திருத்தச் சட்டம் தொடர்பாக இந்தியா முழுக்க பல்வேறு கட்சிகள் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் 2வது நாளாக விசாரணைக்கு வந்தபோது கோர்ட் எங்க நம்முடைய அதிகார துஷ்பிரயோகத்தை கண்டுபிடித்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் ஒன்றிய அரசு தானாக முன் வந்து இந்த ஹியரிங் முடிகிற வரைக்கும் நாங்கள் எந்த விதமான வக்ஃபு விஷயங்கள்லையும் நான் முஸ்லீமை நியமிக்க மாட்டோம் என்றும் அடுத்த ஹியரிங், அதாவது மே 5ஆம் தேதி அடுத்த ஹியரிங் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவரையிலும் நோட்டிஃபை பண்ண வக்ஃபு எதையும் டீநோட்டிஃபை பண்ண மாட்டோம். அதே நேரத்தில் டிஸ்பியூட் இருக்கிற விஷயங்கள்ல கலெக்டர் முடிவெடுக்கலாம்னு இருக்கிற சரத்தை செயல்படுத்த மாட்டோம். கலெக்டர் முடிவெடுக்க மாட்டார் எப்போ அடுத்த ஹியரிங் வரைக்கும் அப்படின்னு முன் வந்திருக்கிறது. இந்த விஷயம் குறித்து தொடர்ந்து விவாதம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஹியரிங் போது, கேஸினுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வர வேண்டி இருக்கிறது. நாம் இன்றைக்கு அவசரமாக இதை பேசுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெயரிலேயே தொடுத்த வழக்கு, அதுவும் இந்த வக்ஃபு தொடர்பான வழக்கு அல்ல, அதுவும் ஒரு வழக்கு. அந்த வழக்கில் இன்றைக்கு விஜய் அது தொடர்பாக ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். வக்ஃபு திருத்த சட்டப்படி எந்த புதிய உறுப்பினர் நியமனமும் மேற்கொள்ளக்கூடாது என்றும், ஏற்கனவே பதியப்பட்ட வக்ஃபு சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, பாசிச அணுகுமுறைக்கு எதிராக நாம் தொடங்கிய சட்ட போராட்டத்தில் நமக்கு துணையாக இருந்த இந்த உத்தரவை பெற்றுத்தந்த மூத்த வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய அபிஷேக் சிங்வி அவர்களுக்கு, அவருடைய வழக்கறிஞர் குழுவினருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் நான் எப்போதும் துணை நிற்பேன். தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும் என தீர்க்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ரைட். உண்மையிலேயே ஒரு வழக்கு, அதுவும் இஸ்லாமியர்கள் தொடர்பான ஒரு வழக்கில் தமிழக வெற்றி கழகம் மாதிரியான ஒரு கட்சி அந்த வழக்கை தாக்கல் செய்யுது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்தான். நம்மளுமே பார்த்த உடனேயே அது அடேங்கப்பா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக தாக்கல் செய்த அஃபிடவிட் ரொம்ப முக்கியமானது. அந்த அஃபிடவிட்ல அவங்க ரொம்ப தெளிவாக பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு விஷயம் நமக்கு பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. விஜயை பற்றிய பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடியதாக அது மாறி இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நாம பேசுறது. எஸ் விஜய் அப்படின்ற வழக்கறிஞரின் துணையோடு தான் இந்த அஃபிடவிட்டை இவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதுல தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த கட்சியின் பேரிலேயே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கேஸினுடைய ரிட் மனு, அதாவது ரிட் பெட்டிஷன் சிவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிட் பெட்டிஷன் சிவிலின் கீழே, அதாவது ரிட் பெட்டிஷன் சிவில் ஆர்டிகல் 32 கீழே பதிவு செய்யப்படுகிறது. அதுல சிறுபான்மையினருக்கு என்றைக்கும் துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லுகின்ற நடிகர் விஜய் அவர்களே, திரு ஜோசப் விஜய் அவர்களே, ஒருவரை மத அடையாளத்தோட அழைப்பது அப்படின்றது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் அவர் செய்திருக்கக்கூடிய வேலை என்ன அப்படின்றதை பொறுத்து தான் நாம் அவரை என்னவா அடையாளப்படுத்துகிறோம் அப்படின்றத முடிவு செய்ய முடியும். அப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக அவர் வருவதில் இருந்தே பல நேரங்களில் அவர் மீது பல சந்தேகங்களை நாம் தொடர்ந்து முன்வைத்திருந்தோம். உண்மையிலேயே இவர் சிறுபான்மையினரின் காவலர் தானு நம்முடைய பேரலையினுடைய பொறுப்பாசிரியர் மில்டன் கூட கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து அவர் மீது வைத்து வருகிறார். நானும் அந்த விமர்சனங்களை தொடர்ந்து ஆமோதித்திருக்கிறேன். அந்த விமர்சனங்களை எல்லாம் உறுதிப்படுத்துகின்ற வகையில், திரு விஜய் அவர்களே, நடிகர் விஜய் அவர்களே, உங்களுடைய அஃபிடவிட்டினுடைய PDF பக்கம் 25 பிரிவு 3 A comparative analysis of treatment of religious endowment under Indian law என்கின்ற தலைப்பின் கீழ் 13.2 நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய வரிகள், ஆர்கனைசர் என்கின்ற ஒரு இதழ் சமீபத்தில் இந்த வக்ஃபு மசோதா தாக்கல் செய்யப்பட்ட அடுத்த நாளே கிறிஸ்தவ நிறுவனங்கள் குறித்து அவதூறான ஒரு கருத்தை பரப்புகின்ற வகையில் ஒரு மோசமான கருத்தை அல்லது உண்மைக்கு மாறான கருத்து ஒன்றை பதிவு செய்திருந்தார்கள். அதை பலரும் விமர்சித்ததை அடுத்து நாம போய் படிக்கிறதுக்குள்ளேயே அதை டெலீட் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. நாம் அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் மற்றும் அதனுடைய ஆர்கைவ்ஸ் தான் பார்க்க முடிந்தது. அதுல ஆர்கனைசர் இதழ் என்ன குறிப்பிட்டிருந்தார்கள் அப்படின்னா, கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் எண்டோமெண்ட்ஸ் which primarily cover the church properties are managed internally by the church authorities, trusts and societies without a specific government body having oversight on them. கிறிஸ்தவ மத அறக்கட்டளை என்பது குறிப்பாக இவை அனைத்தும் கிறிஸ்தவ தேவாலயங்களினுடைய சொத்துக்கள்.
இவையெல்லாம் சர்ச்சு அதிகாரத்தாலோ அல்லது அறக்கட்டளைகளாலோ அல்லது கூட்டுறவுகளாகவோ சொசைட்டிகளாகவோ பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எந்த அரசாங்க அமைப்பும் அதனை கட்டுப்படுத்தவில்லை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். The Catholic Church is a significant landowner in India, managing properties through trust charitable societies with an estimated value of rupees 20,000 crores as of 2017. Interestingly, these entities operate under general trust laws as well as the Societies Registration Act 1860, which grant a high degree of autonomy என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த கத்தோலிக்க சர்ச்சுகளுக்கு சொந்தமாக 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை எந்த அரசு கட்டுப்பாடும் இல்லாமல் சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1816 கீழையும் பொது அறக்கட்டளை நிர்வாகங்களின் கீழையும் நிர்வகிக்கப்படுகிறது. எந்த அரசு கட்டுப்பாடும் இல்லை அப்படின்றத 20,000 கோடிக்கு சொத்து வைத்திருக்கிறது கத்தோலிக்க சர்ச்சு என்பதை ஆர்கனைசர் குறிப்பிட்டது. அதே ஆர்கனைசர் குறிப்பிட்ட அந்த வரிகளை தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய அபிடவிட்டில் குறிப்பிட்டிருக்கிறது. கிறிஸ்தவ நிறுவனங்கள் 20,000 கோடிக்கு சொத்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பேசியிருக்கிறார். இந்த கருத்தை வெளியிட்ட ஆர்கனைசர் இதழுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்ததற்கு பிறகு தொடர்ந்து அவங்க அந்த வதந்தியை பரப்புறாங்க. கடைசியாக அவங்க வெளியிட்ட அந்த வதந்தி செய்திகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பிறகு இவங்கள்ட்ட தான் அதிக சொத்து இருக்கு அப்படின்ட்டு. போன வாரம் கிரண் ரிஜிஜு என்ன சொன்னாரு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பிறகு வக்ஃபுக்கு தான் அதிக சொத்து இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் ஆர்கனைசர் என்ன சொல்லுது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பிறகு சர்ச்சுக்கு தான், அதுவும் கத்தோலிக்க சர்ச்சுக்கு தான் அதிக சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னது. அந்த வரியை அப்படியே எடுத்து போட்டிருக்கிறார் தமிழ்நாட்டு நடிகராகிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள், சிறுபான்மையினரின் பாதுகாவலர். சரி, இதை குறிப்பிட்டதுல என்னப்பா சிக்கல் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, கோயில் என்பது மன்னர்களால் கட்டப்பட்டது. மன்னர்கள் எப்படி அதை கட்டினார்கள் அப்படின்னா, மன்னர்கள் மக்களிடமிருந்து நிலத்தை எடுத்து மக்களுடைய சொத்துக்களை பயன்படுத்தி அந்த கோயில்களை கட்டினார்கள். அது பொது சொத்து. ஆனால் கிறிஸ்தவ தேவாலயங்கள் என்பது தனிப்பட்டவர்களினுடைய சொத்துக்கள். அது ஒரு சிலர் தனிப்பட்ட முறையில் கட்டிய சொத்துக்கள். யாரோ ஒருவரிடமிருந்து நிலத்தை வாங்கி பக்கா டாக்குமெண்டோட அனைத்தும் இருக்கிறது. எதுவுமே யாரோ ஒருவர் சொத்தை பிடுங்கி கட்டப்பட்ட சொத்துக்கள் அல்ல. அவை அனைத்தும் தனிப்பட்ட வகையில் அவர்களுடைய செலவுகளின் கீழ் கட்டப்பட்டவையே தவிர மக்களிடமிருந்து வரிப்பணத்தை பிடுங்கி எடுத்துக்கொண்டு கட்டப்பட்ட சொத்துக்கள் அல்ல. அப்படி இருக்கின்ற நிலையில் கிறிஸ்தவ நிறுவனங்கள் எல்லாம் தனியாக இயங்குகின்றன என்பதை சொல்லுவது எதற்காக? எல்லாரும் என்ன நினைக்கலாம்? வக்ஃபு சொத்துக்களுக்கும் இதே போன்ற சுதந்திரம் வேண்டும் என்று கேட்பதற்காக அப்படின்னு சொல்லி பலரும் நினைக்கலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, வக்ஃபு சொத்துக்களை தனித்து, அதாவது அரசு நிர்வாகமே இல்லாத வகையில் வக்ஃபு சொத்துக்கள் தனித்து நிர்வகிக்கப்பட வேண்டும் அப்படின்ற வகையில யாரும் இப்ப பேசல. கோர்ட்டும் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுக்க போறது கிடையாது. வரப்போறது என்ன அப்படின்னா, அரசு நிர்வாகத்தின் கீழே தான், சென்ட்ரல் வக்ஃபு ஆக்டின் கீழே தான், ஸ்டேட் வக்ஃபு ஆக்டின் கீழே தான் வக்ஃபு சொத்துக்கள் நிர்வகிக்கப்படுகின்றன. ஆனால் அந்த வக்ஃபு சொத்துக்கள் எப்படி கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்படுகிறது என்பதை எல்லாம் நிர்வகிப்பதற்கு அரசுக்கு உரிமை இல்லை அப்படின்றது தான் வாதமே. ஆனால் இவர் என்ன செய்கிறார் என்றால், தனியாருடைய சொத்துக்களாக இருக்கின்றவற்றை எல்லாம் கத்தோலிக்க சர்ச்சுகளின் பெயரில் எழுதி அவர்களுக்கு 20,000 கோடி சொத்து இருக்கிறது என்று கருங்காலித்தனம் செய்திருக்கிறார், துரோகம் செய்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். இந்த துரோகத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களே? இந்த துரோகத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? பக்கம் 25 நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க 20,000 கோடிக்கு 2017 படி சொத்து இருக்குதுன்னு. இதை வெளியிட்டது ஆர்கனைசர் இதழே அதை அழித்து விட்டு போய்விட்டது. நீங்க அதை அபிடவிட்ல கொண்டு போய் கொடுத்திருக்கீங்கன்னா, நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் நடக்கும் போது இதை ஒரு வாதமா நீங்க முன்வைப்பீங்க. முன்வைக்கும் பொழுது அது என்னப்பா, அது என்னமோ தனியார் சொத்துக்களை பூரா இப்படி விட்டு வச்சிருக்கீங்க, அதை எப்படி நீங்க தனியா விட்டு வைக்கலாம்னு துஷார் மேத்தா மாதிரியான கோர்ட்டே மிரட்டக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் இதையும் கண்ணு வைப்பாங்க. ஏற்கனவே இந்த கிறிஸ்தவ சொத்துக்கள்ல கண்ணு வச்சுட்டாங்க, அதை புடுங்க போறாங்க அப்படின்றதுதான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பாசிச கூறுகளில் ஒன்றாக தொடர்ந்து நம்மால் விமர்சிக்கப்படுகிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எங்குமே இல்லாத ஒரு தரவை, இவங்களா இட்டு கட்டின ஒரு தரவை எப்படி இவர்கள் அபிடவிட்ல கொண்டு போய் கொடுக்கலாம்? இது அபிஷியல் ரெக்கார்டா மாத்துறாங்க.
ஆர்கனைசர் அவதூறு பரப்புவதற்காக ஆன்லைன்ல கிளப்பி விட்ட செய்தியை ஒரு அபிஷியல் ரெக்கார்டாக மாற்றுகின்ற துணிச்சல் விஜய்க்கு வந்திருக்கிறது என்றால், ஆர்எஸ்எஸ் கைகூலி தமிழக வெற்றி கழகம், ஆர்எஸ்எஸ் கைகூலி நடிகர் விஜய் என்று சொல்லாமல் வேற என்னவென்று சொல்ல முடியும் என்பதுதான் நாம் எழுப்புகின்ற கேள்வி. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, despite some rulings and calls for a reform in the law to govern the church properties, government control is currently low and autonomy enjoyed by the endowment is high. அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? government control should be high and the autonomy enjoyed by the endowment should be low னு சொல்ல வரீங்களா? என்ன அர்த்தத்துக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது? இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய நோக்கம் என்ன? ஆர்எஸ்எஸ் சொல்லுவதை அப்படியே கோர்ட்டில் போய் சொல்லுவதற்காகத்தான் இந்த அபிடவிட்டை தாக்கல் செய்திருக்கிறாரே தவிர சிறுபான்மையினரை பாதுகாப்பது என்பது இவருடைய நோக்கம் அல்ல. ஆர்கனைசர் ஏப்ரல் 4-5 ஆர்டிகிள் வெளியிடுவாங்க. அதை இவர் 10 நாள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 13 கொண்டு போய் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணுவாரு. அதை அபிஷியல் ரெக்கார்டா மாத்துவாரு. ஆர்எஸ்எஸ் அழிச்சிட்டு போயிடும். அப்போ ஆர்எஸ்எஸ் கைகூலித்தனத்தை கோர்ட்டில் கொண்டு போய் செய்துவிட்டு பாசிச நடவடிக்கையை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், இஸ்லாமிய உரிமைகளுக்காக பாடுபடுவேன், கிறிஸ்தவ உரிமைகளை எப்படி விட்டு கொடுக்கும் வகையில பேசியிருக்கீங்களே, இதற்கு என்ன பொறுப்பு நடிகர் விஜய் அவர்களே? இதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சம்பந்தமே இல்லாம வக்ஃபு என்பது என்ன? ஒருத்தர் தன்னுடைய ஏதோ ஒரு மத நம்பிக்கையின் காரணமாக எழுதி கொடுக்கக்கூடிய சொத்துக்கள், கிறிஸ்தவ சொத்துக்களாக நீங்கள் கணக்கில் காட்டக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் அப்படி எழுதி கொடுக்கப்பட்ட சொத்துக்களா? அல்ல. கிறிஸ்தவ சொத்துக்கள் என்பது அவர்கள் இந்த நிலத்தை வாங்கி, அத்தனைக்கு லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அத்தனைக்கு ஆவணங்கள் இருக்கிறது. ஆவணங்களின் அடிப்படையில் அவங்க அங்க சர்ச் கட்டி இருக்கிறாங்க, அங்க ஸ்கூல் கட்டி இருக்கிறாங்க, அங்க காலேஜ் கட்டி இருக்கிறாங்க, அங்க கல்லூரிகள் கட்டி இருக்கிறாங்க, அங்க மருத்துவமனைகள் கட்டி இருக்கிறாங்க. இவ்வளவு கட்டி மக்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிறுவனங்களை கைகாட்டி கொடுப்பதற்காக கோர்ட்டுக்கு போய் நின்னுட்டு ஹிந்து என்டோமெண்ட்ஸும் வக்ஃபும் அப்படின்ற கம்பாரிசன் வேற. ஆனா சம்பந்தமே இல்லாம கிறிஸ்டியன் என்டோமெண்ட்ஸ், கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் என்டோமெண்ட்ஸ் எந்த சட்டம் கிடையாது. அது எதற்காக பேசப்படுகிறது அப்படின்னா, கத்தோலிக்க நிறுவனங்களாக கருதப்படக்கூடிய சில சர்ச்சுகள் அவரவர்களுக்கு என்ன சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள். அது அனைத்துக்கும் ஆவணங்கள் இருக்கிறது. அது எல்லாமே சொசைட்டி டாக்ஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்களே தவிர அந்த லேண்டை அவங்க மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி எடுக்கல. கோயில்கள் போல அது கிடையாது. கோயில்கள் ஏன் அரசுடைமையாக்கப்படணும்னு பேசணும் அப்படின்னா, கோயில் என்பது இந்தியாவை பொறுத்தவரையில இந்து மத கோயில்கள் என்பது மக்களுடைய நிலத்தின் மீது கட்டப்பட்டது, மக்களுடைய உழைப்பை சுரண்டி கட்டப்பட்டது, மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்கு செலவு செய்யாமல் கட்டப்பட்டது. அப்ப அதை அரசு தான் வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில அரசு அதை மேற்பார்வை செய்கிறது. அங்கேயே பல சிக்கல்களை நம்ம தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் பல இடங்களை அரசு கண்காணிப்பு கீழே கொண்டு வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, இங்க சம்பந்தமே இல்லாம கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் என்டோமெண்ட், சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸுக்கும் நார்மலான ஒரு ரிலீஜியஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியாம நடிகர் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சொத்துக்களை சம்பந்தமே இல்லாம அரசு மேற்பார்வை பார்க்கணுமா பார்க்க கூடாதான்ற வாதத்துக்குள்ள கொண்டு வருவது எதற்காக? கோயில் என்பது ஏற்கனவே காலகாலமாக அரச கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனா சர்ச்சுன்றது அப்படி அரசு கட்டுப்பாட்டில் இருந்தது அல்ல. அது தனிப்பட்ட முறையில் இங்க மதம் பரவிய போது அந்த மதத்திற்காக உருவாக்கப்பட்ட எச்சங்களே தவிர மக்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட சொத்துக்கள் அல்ல. அது அனைத்தும் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆவணங்கள். வக்ஃபு சொத்து என்பது தன்னுடைய சொத்துக்களை அப்படியே முஸ்லிம் நிறுவனங்களுக்கு மாற்றி கொடுப்பது, முஸ்லிம்களுக்காக அல்லது இஸ்லாமியர்களுக்காக செலவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக பொது நிர்வாகத்திற்காக மாற்றி கொடுப்பது. அதை அரசு மேற்பார்வையும் பார்க்கணுமே தவிர அந்த சொத்தை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றதெல்லாம் அரசாங்கம் சொல்றதுக்கு உரிமையே கிடையாது. அதை இந்த அரசாங்கம் செய்யுதுன்றதுதான் குற்றச்சாட்டு. அப்படி செய்யும் பொழுது நீங்க இங்க கிறிஸ்தவ சொத்துக்களை ஆர்கனைசர் இதழ் சொன்னதை அப்படியே கொண்டு கொடுத்திருக்கீங்களே, இதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு பாஸ்டத்திற்கு எதிராக பேசுவது போலவும் இஸ்லாமியர்களை பாதுகாப்பது போலவும் வேடம் போடுவது. இன்னும் இந்த அபிடவிட்ட உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பல இடங்கள்ல என்ன சொல்லி வச்சிருக்கிறாருன்னு தெரியல. அப்போ சம்பந்தமே இல்லாத ஒரு வழக்கில் சம்பந்தம் இல்லாத ஒரு நிறுவனத்தின் பெயரை உள்ளே கொண்டு தேவையற்ற சிக்கல் ஒன்றை விஜய் அவர்கள் உருவாக்க பார்க்கிறார் என்பதுதான். கிறிஸ்தவ மத சொத்துக்கள் பற்றி சம்பந்தம் இல்லாம குறிப்பிட்டு ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசர் சொன்னதை அப்படியே சொல்லி கிறிஸ்தவ சொத்துக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் நோக்கத்தோடு செய்யப்பட்டதுதான் இந்த அபிடவிட், இந்த வாதமே தவிர வேறு எந்த நோக்கமும் அல்ல. நடிகர் விஜய் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு இழைத்திருக்கின்ற இந்த துரோகத்தை, 20,000 கோடி சொத்து இருக்கு, அது அரசு கட்டுப்பாடு இல்லாம இருக்கின்றது ஆர்எஸ்எஸ் கார வாதம். அந்த வாதத்தை நடிகர் விஜய் கோர்ட்ல சொல்றாரு அப்படின்னா நடிகர் விஜய் யாரு? அவர் ஜோசப் விஜயாக அறிக்கையை கொடுத்தவர், இன்றைக்கு வெறும் விஜயாக மாறி வந்திருக்கிறார் அப்படின்றதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துகின்ற வகையில் இந்த அபிடவிட்டில் இருக்கக்கூடிய வரிகளை தாக்கல் செய்து பேசி இருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள். இதுக்கு அபிஷேக் மனு சிங்விக்கு நன்றி வேறு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. நீங்கள் செய்கின்ற கோமாளித்தனம் ஒன்னொன்றையும் நாம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பண்ணையார்த்தனத்தை கோர்ட்ல போய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய எந்த விதமான அரசியல் அறிவும் இல்லாத அரசியல் அறிவற்ற நபர் என்று, ஊறுகாய் அளவுக்கு கூட அரசியல் அறிவற்ற நபர் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான்.
இதற்கு நடிகர் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்றாருன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.